நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏப்ரல் 30. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். இக்கட்டில் உதவி செய்யும் தேவன். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைவுபடாதென்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். வசனம் 19. இஸ்ரவேலரின் மூப்பர்கள் தேவனிடம் வந்து அழுவதற்கு பதில் நிவாரணம் தேடி பார்வோனிடத்திற்கு ஓடினார்கள். தூர தேசத்தில் இளையகுமாரன் குறைவுபட்ட போது உடனடியாக தந்தையை தேடி வராமல் அங்கேயே பிழைப்பு தேடி அலைந்தான். உண்பதற்கு பன்றி தீவனமும் கிடைக்காத பட்சத்திலே தந்தையின் நினைவு வந்தது. மார்க்கு சுவிசேஷத்தில் கூட ஒவ்வொரு மருத்துவமனையாய் ஏறி இறங்கி தன் சொத்தையெல்லாம் செலவழித்த பின்னே ஒரு பெண் ஆண்டவரிடம் வந்தாள். பார்வோன் தன்னை தேடி வந்த இஸ்ரவேலரின் மூப்பர்களுக்கு எவ்வித நன்மையுமான வாக்கும் அளிக்கவில்லை. எகிப்து தேவனை அறியாத மக்களுக்கு அடையாளமாக இருப்பது மட்டுமின்றி தேவனுக்கு எதிராக இருப்பதற்கான அடையாளமாகவும் இருக்கிறது. பார்வோன் 2 மடங்கு பாரத்தை அதிகமாக்கினான். அவனிடம் முறையிடுவது வீண். சாத்தான் இரக்கமில்லாதவன் மட்டுமின்றி தன் அடிமையின் துன்பத்திலும் வேதனையிலும் சந்தோஷப்படுகிறவனாய் இருக்கிறான். கிறிஸ்து மட்டுமே மக்களின் வேதனையைக் கண்டு மனதுருகிறவரும் இரக்கமுள்ளவருமாய் இருக்கிறார். எதிராளியின் பாரத்தை உணரும் மட்டும், தன்னுடைய துர்பாக்கிய நிலையின் ஆழத்தை அறியும் மட்டும் தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறார். தங்கள் சொந்த பலன் யாவும் அற்றுப்போய் நாங்கள் இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம் என அறியும் போது அவர் உதவி செய்கிறார். கலிலேயா கடல் பயணத்தில் புயலின் நடுவில் போராடி தங்கள் வித்தைகளெல்லாம் முடிவுக்கு வந்தபோது ஆண்டவர் வந்து கொந்தளிப்பை முடித்து வைத்தார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாமல் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர் என்று நாம் கூறும்படி அவர் அப்படி செய்கிறார். ஆம், விடுதலையின் மேன்மை முற்றிலும் தேவனை சார்ந்தது. மூப்பர்கள் பார்வோனை பழிசாற்றுவதற்கு பதில் மோசேயை குற்றப்படுத்துகிறார்கள். தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகியிருக்கிற மக்கள் எப்போதும் தங்கள் ஆவிக்குரிய தலைவர்களுக்கு தலைவலியாகவே இருக்கிறார்கள். ஒரு தலைவராக மோசே சந்திக்கக்கூடிய இருளின் நேரங்களில் ஒன்றாக இது இருந்திருக்கலாம். இன்னும் பல எதிர்ப்புகளை அவன் பார்க்க இருக்கிறான். விசுவாசிகளை வழிநடத்தக்கூடிய ஆவிக்குரிய தலைவர்கள் தாங்கள் யாருக்காக போர் முனையில் நிற்கிறார்களோ அவர்கள் நிமித்தம் எழுதுகிற பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். மோசேயும் இதை கண்டு சற்று சோர்வுட்டாலும் பிரச்சனையை ஆண்டவரிடம் கொண்டு சென்றது ஒரு நல்ல தலைவருக்கான முன்மாதிரியின் செயல். தன்னிடம் வந்து முறையிடுகிற தன் ஊழியக்காரரை தேவன் அவமதிக்காமல் தம்மை பற்றிய புதிய வெளிப்பாட்டை தருவதற்கான வாய்ப்பாக அவர் பயன்படுத்தி கொள்கிறார். தலைவர்கள் தேவனுடன் தனிமையில் இருந்து தங்கள் உள்ளத்தின் பாரத்தை தேவ சமூகத்தில் ஊற்ற வேண்டும். அங்கிருந்துதான் அவர்களுக்கான பலமும் ஞானமும் பிறக்கிறது. ஆமென்.